ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான காரசாரமான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மட்டனை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இது வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். நம்ம தாளிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நம்ம வந்து மட்டன் குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது அதிகமாகவே சேர்க்கணும். இப்போ நம்ம ஒரு 2 கப் அளவு தண்ணி, அதாவது மட்டனோட பாதி அளவு வரைக்கும் தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரும். அதனால் ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வேகிறதுக்குள்ளே அதுக்கான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 7-8 வரமிளகாய், அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது மட்டன் குழம்பும் நல்லா சுவையாக இருக்கும், நல்லா காரசாரமாகவும் இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததான் நல்ல சுவையை கொடுக்கறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. நீங்கள் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னாலும் நல்லாவே அரைப்பட்டுரும். இது வந்து சீக்கிரமாகவே நமக்கு பொரிஞ்சு வந்துடும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லாவே வறுத்து விட்டுருங்க. நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சு 10 விசில் வச்சு மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே குக்கர்லேயே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். ஒரு சின்ன பட்டை சேர்த்துடலாம். பாதி பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் வந்து வேக வைக்கும் போதும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது நான் சேர்த்துருக்கேன். அதனால தான் இப்போ வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா, இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துடலாம். அந்த ஜார்லேயே கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம். நம்ம வந்து திக்காக வச்சுக்கிறதுனா கூட இந்த தண்ணியோடையே போதும். அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே வந்து சும்மா மூடி போட்டு கூட நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து நல்லா திக்காயிடும். நான் வந்து மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்க போகிறேங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக வேகட்டுங்கிறதுக்காக. இப்போ திறந்து பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கமகமான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம செய்யும்போது மட்டன் குழம்பு வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.